அது நாகவனம். அங்கு விஷம் உள்ள பாம்புகள் மட்டுமே வாழும். அதற்கு தலைவன் நாகராஜன். நாகராஜன் இறைவனிடம் ஒரு வரம் வாங்கினான். அதன்படி அந்த வனத்திற்குள் எந்த பறவைகளாலோ விலங்குகளாலோ பாம்புகளுக்கு உயிருக்கு எந்த அச்சமும் ஏற்படாதவாறு வரம் கேட்டான். இறைவனும் அருளினார். அதன்படி அந்த நாகவனத்தில் ஏகப்பட்ட பாம்புகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் ஒரு பெரும் ராட்சச பருந்து கொத்து கொத்தாக காலில் பாம்பு குட்டிகளையும் பாம்புகளையும் கவ்விக்கொண்டு இரை தேடி சென்றது. இப்படி பல நாட்கள் சென்றபோது பாம்புகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர மற்ற பாம்புகள் எல்லாம் அச்சப்பட்டு உடனடியாக தலைவன் நாகராஜனிடம் சென்றன. சென்று ஓவென்று அழுது முறையிட்டன. தலைவா, நீங்கள் இறைவனும் வரம் கேட்டீர்கள், இறைவனும் வரம் கொடுத்தார். ஆனால் அதை மீறி ஒரு ராட்சச பருந்து வந்து கொத்து கொத்தாக எங்களை கொண்டு அழிக்கின்றன. இப்படி நாகத்தை அழித்தால் நாக வனமே அழிந்துவிடும். நாங்கள் அஞ்சுகிறோம், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகின்றன. உடனே நாகராஜன் களத்தில் இறங்கினார். இறைவனை வேண்டினார். அவரே சென்றார். அதே பருந்து கொள்வதற்காக வரும்போது நாகராஜன் அந்த பாம்பிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார். பருந்தே, ஒரு விண்ணப்பம். இதுவரை எத்தனையோ பாம்புகளை கொன்று குவித்து இரையாக்கி கொண்டு விட்டீர். இனியும் கொன்றால் உங்களுக்கு இந்த பணத்தில் ஒரு பாம்பு இருக்காது. அப்படி என்றால் ஆம், இது முட்டை பொறிக்கும் பருவம். தயவு செய்து டைமுக்கு ஒரு நாள் கொடுங்கள். இன்று ஒரு நாள் டைம் கொடுத்தால் அத்தனை முட்டைகளும் பாம்பாகிவிடும். பிறகு மற்ற பாம்பு நீங்கள் கொண்டு விடலாம். அதற்கு பிறகு பாம்பு குட்டிகளையும் நீங்கள் கொண்டு விடலாம். இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என்று சொன்னால் இதை நான் எப்படி நம்புவது என்று கழுகு பருந்து கேட்கிறது. கழுகோ பருந்து வச்சுக்கலாம் கேட்கறது. அப்ப நாகராஜன் சொல்கிறார், பிறவியிலேயே மிகவும் உயர்ந்த பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவி தன் வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றால் தலையில் சத்தியம் செய்வார்கள். நானும் தலையில் சத்தியம் செய்து சொல்கின்றேன். இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நாளை மீண்டும் வந்து எங்களை உண்டு நீங்கள் இறைய பசியாறிக் கொள்ளுங்கள். அப்போ தலையை காட்டுங்கள் என்று கூற அந்த பருந்து தலையை காட்டவும் நாகராஜன் படு கோபத்துடன் தலையை ஒரு கொத்து குத்துகிறது. அவ்வளவுதான். பாம்புடைய முழு விஷமும் அந்த பருந்தின் மீது பரவி பருந்து உடனடியாக இறந்து விடுகிறது. இப்பொழுது நாகவனம் விடுதலை பெற்று மீண்டும் பழைய வனமாக மாறிவிடுகிறது. குழந்தைகளே, சாமர்த்தியம் இருந்தால் எந்த ஆபத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். இறைவனிடம் மரம் வேண்டினால் இறைவன் நிச்சயம் அருள் புரிவார். அதற்கு தகுந்தாற்போல் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். சாமர்த்தியமாக வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும். ஓகேயா? பை பை.